ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 9/7/2026 சக்கர முரளி பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, விருக்ஷபதி தந்தை குழந்தைகளாகி உங்கள் மேலே குரு திசை அல்லது குரு பார்வை உட்கார வச்சிருக்கிறார். இப்போ நீங்கள் அழிவற்ற சுகத்தின் உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதை ஞாபகம் இருக்கணும் இல்லையா? ஸோ நரகத்தை விட்டு போகிறோம், அதனால் நரகத்தில் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதையெல்லாம் பார்க்காம நீங்கள் போக போகிற சொர்க்கத்தில் மட்டும்தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். ஏன்னா கன்ஃபார்மாக நம்ம வண்டி கிளம்பிடுச்சு, நங்கூரம் எடுக்கப்பட்டுடுச்சு. இதில் அசைக்க முடியாத நிச்சயபத்தி இருக்கணும். ஸோ போகிற பாதை சரியாகத்தான் இருக்கும். ஏன்னா அழைச்சிட்டு போகிறது பாபா. ஸோ பாபாவோடு தான் போயிட்டு இருக்கிறேன்னா, பாபா சொல்கிறபடி தான் நடக்கிறேனான்றதில் மட்டும் கவனம் கொடுத்தா போதும். மற்றதெல்லாம் பாபாவும் ட்ராமாவும் பார்த்துக்குவாங்க. கேள்வி: அழிவற்ற குரு திசை எந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுது? அவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? எந்த குழந்தை உயிரோடு இருந்துக்கிட்டு தேகத்தின் எல்லா சம்பந்தத்தையும் தியாகம் செஞ்சு தன்னை வெறும் ஆத்மான்னு நிச்சயப்படுத்திக்குதோ, அப்படி நிச்சயம் நிரம்பிய ஆன்மீக புத்தியுள்ள குழந்தைங்க மேலே தான் குரு திசை அமருது. இல்லை உயிரோடு இருந்துக்கிட்டே நான் வெறும் ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் சதா மைண்டில் இருக்கணும். அவங்களுடைய சுகம் எப்படிப்பட்டதுன்றதை தான் அதீந்திரிய சுகத்தை பற்றி கோபகோபியரிடம் கேளுங்கள் அப்படின்னு பாடப்பட்டிருக்குது. அவங்களுடைய குஷி ஒருபோதும் மறைஞ்சு போகாது, மறைந்து போக முடியாது, குறைஞ்சி போக முடியாது. ஏன்னா குஷியை குறைக்கிறதே தேக உணர்வு தானே. அவங்க எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு தன்னை வெறும் ஜோதியாக உணரும் பொழுது, ஆனந்த ஜோதியாக உணரும் பொழுது எப்படி குஷி மறையும்? ஆக்சுவலாக இப்படியெல்லாம் படம் பேர் வச்சுருக்குறாங்க, ஆனந்த ஜோதின்னு. எதனால் வச்சாங்கன்னு தெரில, ஆனால் அதில் எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்க பாருங்கள். ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. குழந்தைங்க, அப்பாவுடைய மகிமையை கேட்குறீங்க. இன்றைக்கி விருக்ஷபதி நாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எடுக்கும்போது வியாழக்கிழமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது விருக்ஷபதிக்குன்னு தனியாக வேறு ஒரு நாள் இருக்கான்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி புதன்கிழமை. ஒருவேளை புதன்கிழமை விருக்ஷபதிக்குன்னு இருக்குமோன்னு தெரியல. ஸோ அதை இணைத்து பிரகஸ்பதி நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் குருவாரம்னு சொல்லப்படுது. ஸோ அது ஆக்சுவலாக வியாழக்கிழமை முரளி. ஸோ குருவார் தான் பிரகஸ்பதி நாள், விருக்ஷபதி நாள். ஸோ இது வெறும் குருவார் இல்லை, சத்குருவார். இதை பெங்காலியில் ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்களாம் இந்த வியாழக்கிழமைக்கு. மனித சிருஷ்டியின் விதை ரூபம்னு அவரை பாடுறாங்க. அதனால தான் அவரை விருக்ஷபதி. இல்லை, அந்த விருட்சத்தின் தலைவன் விதை தான். அதான் அவர் விதையாக பதியாக இருக்கிறார். விருட்சத்தின் விதையை தந்தை இனம் சொல்லுவாங்க. அதிலிருந்து தான் மரம் வளருது. ஸோ இதுதான் மனித சிருஷ்டிங்கிற மரம். இதன் விதையாகிய சிவபாபா மேலே இருக்கிறார். இது கீதையில் இருக்கும். தலைகீழ் மனித சிருஷ்டியின் தலைகீழ் மரத்தின் விதையாக நான் மேலே இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கும். குழந்தைகளாகிய நம்ம மேலே இப்போ அந்த அழிவற்ற விருக்ஷபதியின் திசை இருக்குது. ஏன்னா நமக்கு அழிவற்ற சுயராஜ்யம் கிடைச்சிட்டு இருக்குது. சத்தியுகத்தை தான்
அழிவற்ற சுகதாமம்னு சொல்லுவோம். கலியுகமோ அழியக்கூடிய துக்கதாமம். இப்போ துக்கதாமம் விநாசமாக போகுது. சுகதாமமோ அழிவற்றது, அரை கல்பத்துக்கு நடக்குது. ஸோ அதை அழிவற்ற விருட்சபதியே வந்து ஸ்தாபனை பண்ணுறார். குழந்தைங்க சேவைக்காக இந்த ஞானத்தின் விஷயங்களெல்லாம் குறித்து வச்சுக்கணும். இல்லை இந்த விருட்சபதி, குரு திசை, இதை பற்றியெல்லாம் புரிய வைக்கும்போது பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் ஆர்வமாக கேட்பாங்க. கண்காட்சிகளில் இந்தந்த விஷயத்தை நம்ம புரிய வைக்கணும்னு குறித்து வச்சுக்கணும், நோட் பண்ணிக்கணும். ஏன்னா பாவம் மனிதர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இது ஞானம். இப்போ தந்தை வந்து புது உலகத்துக்கும் பழைய உலகத்துக்கும் இடையில் சங்கமயுகத்தில் தான் வந்து இந்த ஞானத்தை சொல்கிறார். பிறகு இது மறைஞ்சிடும். புது உலகத்திலும் இந்த ஞானம் இருக்காது, பழைய உலகத்திலும் இருக்காது. தேவதைகள் கிட்டேயும் இந்த ஞானம் இருக்காது. ஒருவேளை இந்த சக்கரத்துடைய ஞானம் தேவதைகள் கிட்ட இருந்துச்சுன்னா பிறகு ராஜ்யத்தின் மகிழ்ச்சியே இருக்காது. ஏன்னா கொஞ்ச நாளில் இழந்துடும். ஏன்னா அவங்க வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில், ஆத்மான்ற நிலையிலெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ உடல் நிலையில் இருக்கும்போது சரி அழியும் போது அழியட்டும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் ஆத்மா நினைக்கும் போது நாமளே தான் அதை அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து துக்கத்தை கொடுக்கும். ஸோ இப்போ கூட நீங்கள் அதை பற்றி சிந்திக்கிறீங்க இல்லையா? ராஜ்யத்தை எடுத்த பிறகு நம்முடைய நிலைமை இப்படி ஆகிடுமா அப்படின்ட்டு. ஸோ ஆனால் இப்போ நம்ம வந்து முடித்தாச்சு, எல்லாத்தையும் முடித்தாச்சு இல்லையா? துக்கத்தின் பாகம் முடியுது. அதனால் சுகத்தின் பாகத்தை அடைய போகிறோன்ற சந்தோஷத்தில் தான் இருக்க போகிறோம். ஆனாலும் பாபா உண்மை சொல்கிறாரு, சுகம் தொடர்ந்து இருக்காது, மறுபடியும் இதே பூமி நரகமாக மாறும்னு சொல்கிறார். அப்போ நமக்கு ஷாக்காக தான் இருக்குது. ஐயோ, மறுபடியும் நம்ம சுகத்திலேருந்து துக்கத்துக்கு வருமா அப்படின்ட்டு. ஆனால் இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். இந்த நாடக சக்கரம் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், மறுபடியும் சத்தியுகம் வந்து தான் ஆகும், சொர்க்கம் வந்து தான் ஆகும். ஸோ உலகத்துடைய இந்த வரலாறு புவியியல் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் நடந்துக்கிட்டு இருக்குது, அதே மாதிரியே துல்லியமாக. ஸோ அது எப்படி நடக்குதுன்னு குழந்தைங்களுக்கு தெரியும். இது மனித சிருஷ்டி. உங்களுடைய புத்தியில் மூலவதனத்துடைய மரமும் இருக்குது. ஸோ எல்லாருடைய பிரிவுகளும் தனித்தனியாக இருக்கும். ஆனால் இந்த விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் எப்போவுமே இருக்காது. ஸோ நம்முடைய புத்தியில் வந்து கீழே இருக்கிற மனித சிருஷ்டி மரமும் தெரியும், மூலவதனத்தில் இருக்கிற ஆத்மாக்களின் மரமும் தெரியும். ரெண்டுமே இருக்குது. ஆனால் ரெண்டு இடத்துலையுமே அவங்கவுங்களுடைய பிரிவு தனித்தனியாக தான் இருக்குது இல்லையா? இங்கேயே பாருங்களேன், கிறிஸ்டின்ஸ், முஸ்லீம்ஸ், இந்துஸ் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கிறாங்க இல்லையா? பட்டும் படாமல் தான் இருக்கிறாங்க. பரந்தாமத்துலேயும் அப்படி தான் இருப்பாங்க, தனியாக தான் இருப்பாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இந்த விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் எப்போவுமே இருக்காது. ஸோ இது தெரிந்தால் நம்ம வந்து மண்டையை உடச்சிக்க மாட்டோம். ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க, அப்படி தான் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் தனித்தனி தான்னும் போது ஒவ்வொரு தர்மத்தின் நடிப்பு சுத்தமாக வேறு மாதிரி தானே இருக்கும். ஆனால் எந்த சாஸ்திரத்துலேயும் இது எழுதப்படலை. அதனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, வந்து மதத்தை மாற்றுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மதத்தை மாற்றலை. ஏற்கனவே அவங்க அது மதத்தை சார்ந்தவர்கள், வேறு மதத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு இன்னொரு மதம் தான் பிடிக்கும். ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் மதம். அதனால் அவங்க போயிடுவாங்க. ஸோ அப்படி மாற்றுறதுக்கு ஒருத்தர் கருவியாக இருக்கலாம், அவ்வளோதான். அதனால் அவர் என்னால் தான் மாறினாங்கன்னு நினச்சா அதுவே ஒரு அறியாமை தான். ஆத்மாக்களாகிய நாம் உண்மையிலே சாந்தி தாமத்தில் வசிக்கிறவங்கன்னு அடிக்கடி பாபா சொல்கிறார். ஏன்னா உங்களை ஆத்மானு உணர சொல்கிறார். அடுத்தது ஆத்மாவின் வசிப்பிடம் சாந்தி தாமன்னு சொன்னாலே நீங்கள் அங்கேயே இருக்கணும்னு தான் அர்த்தம் இல்லை? அந்த மகாபாரதத்தில் அரவானை பலியிட்டு
மிக உயரமான இடத்துல அவனுடைய தலையை நட்டு வைக்கிறாங்க. ஏன்னா அவனுடைய ஆசை வந்து அந்த யுத்தம் ஃபுல்லாக பார்க்கணுன்ட்டு. அப்படின்னா உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்த நிலை, அதுதான் உயர்ந்த நிலை. அதுவும் உயரமான இடம், இருக்கலே உயரமான இடம் எது? பரந்தாமம் தானே. ஸோ அப்போ ஆத்மானு உணர்ந்து இல்லையா, உடம்பை விட்டு ஆத்மா வந்துட்டாலே இறந்துட்டோன்னு தான் அர்த்தம். அந்த பரந்தாமத்திலே இருங்க. அதுக்காக தான் நீங்கள் வசிக்கிற இடம் பரந்தாமம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள், ஒருபோதும் அழியிறது கிடையாது. ஆனால் இது தெரியாமல் அவங்க ஏதோ நீர்க்குமிழியிலேருந்து, நீர்க்குமிழி வந்து நீர்லேருந்து வெளிப்பட்டு மறுபடியும் அந்த நீர்லே கரையிற மாதிரி ஆத்மாவை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் அது அப்படி கிடையாது. ஆத்மா அழிவற்றது, அதில் பதிவாகி இருக்கிற முழுமையான நடிப்பும் அழிவற்றது. ஸோ இந்த சக்கரத்துடைய ஞானம் எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாது. அவங்க வந்து சக்கரத்தை வழிபடலாம், ஸ்வஸ்திக்கு வழிபடலாம், ஆனால் அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ சக்கரத்தின் கோடுகளை 4 பகுதிகளாக போடுறாங்க. ஸோ அதிலிருந்து பல தர்மங்கள் இருந்துச்சு அப்படின்னு நிரூபணமாகுது. ஸோ அதில் முக்கியமான தர்மங்களும் தர்மசாஸ்திரமும் 4 தான். சத்யுக திரேதாயுகத்தில் எந்த தர்மமும் ஸ்தாபனை ஆகாது இல்லையா. அந்த ஸ்தாபனை காரியம்லாம் இப்போயே நடந்துடுது. சங்கமயுகம், சத்யுகம், திரேதாயுகம் 3த்துக்கும் சேர்த்து 3 தர்மம், பிராமணன், தேவதை, க்ஷத்ரியன் 3 தர்மத்தையும் இப்போவே பாபா வந்து ஸ்தாபனை பண்ணிடுறார். ஸோ 3த்துக்கும் ஆதாரம் வந்து பாபா இப்போ சொல்கிற ஞானம்தான், உண்மையான கீதை. அதனால் அங்கே எந்த தர்மமும் ஸ்தாபனை ஆகாததுனால அங்கே எந்த தர்மசாஸ்திரமும் தேவை கிடையாது, இருக்கிறது கிடையாது. மற்றபடி இப்போ நம்ம பார்க்குற தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்துடையது, துவாபரயுகத்திலிருந்து தான் தொடங்குது. பிறகு பாருங்கள் எவ்வளோ வளர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நிறைய தர்மங்கள், நிறைய தர்மசாஸ்திரங்கள். கீதை எப்போ சொல்லப்பட்டது இல்லை, பகவானின் மகா வாக்கியம்னு சொல்கிறாங்கல்ல, பகவான் எப்போ சொன்னார்? பாபா சொல்கிறாரு, நான் கல்பத்தின் சங்கமயுகத்தில் தான் வரேன். ஸோ அப்போ தானே கீதை சொல்லியிருப்பார். ஆனால் அவங்க கல்பம்ன்ற வார்த்தையை நீக்கிட்டு சங்கமயுகன்றதை கூட யுகம் யுகமாக வருது இல்லையா சங்கமம், அது சொல்லிட்டாங்க. யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்திலும் நான் வருகிறேன் அப்படி சொல்லிட்டாங்க. உண்மையிலே கல்பத்தின் சங்கமயுகத்தில் தான் பாபா வரார். சங்கமயுகத்தில் வேறு யாரும் தர்மம் ஸ்தாபனை பண்ணுறது கிடையாது. திரேதாவின் கடைசியில், துவாபரயுகத்தின் தொடக்கத்தில் அங்கே ஒரு சங்கமம் வருது. அங்கே ஒன்றும் இஸ்லாம் தர்மம் ஸ்தாபனை செய்யப்படலை இல்லையா, சங்கமத்தில் ஸ்தாபனை செய்யப்படலைன்றார். அது வந்து துவாபர யுகத்தில் தான் ஸ்தாபனை ஆச்சுன்றார். இல்லையா, துவாபர யுகம் ஸ்டார்ட் ஆன பிறகு தான் அது ஸ்தாபனை ஆகுது. ஸோ அப்போ எந்த சங்கம யுகத்திலையும் எந்த தர்மமும் ஸ்தாபனை ஆகலை. கல்பத்தின் சங்கம யுகத்தில் தான் தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகுது. இந்த சங்கம யுகம்தான் மகிழ்ச்சிக்கான சமயம். இதுதான் உண்மையிலே கும்பமேளா. எல்லாம் கும்பமேளானா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட்டம் போகுது, நிறைய பேர் இறந்ததெல்லாம் பார்த்தோம். அந்த கூட்டம் இங்கே வருதா? ஏன்னா இங்கே தான் உண்மையான கும்பமேளா, அங்கெல்லாம் வெறும் நினைவார்த்தம் தான். ஸோ கும்பமேளானே இந்த சங்கமயுகத்துக்குத்தான் சொல்லப்படுது. ஏன்னா ஆத்மாக்களும் பரமாத்மாவும் சந்திக்கக்கூடிய சங்கமம்னு இதை சொல்லலாம். இந்த ஆன்மீக சந்திப்பு சங்கமயுகத்தில் மட்டும்தான் நடக்குது. ஆனால் அவங்க
தண்ணியினால் ஆன கங்கையுடைய பேரை வந்து ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. அங்கே மூழ்கினா நீங்கள் தூய்மையாயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கும்பமேளா கொண்டாடுறாங்க. ஆனால் உண்மையான ஞானக்கடல் பதித்த பாவனர் சிவபாபாவையோ தெரிஞ்சிக்கவே இல்லை. இல்லையா, பதித்த பாவனரே சிவபாபா தான் கூட தெரியல அவங்களுக்கு. அவர் எப்படி தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்கினார் அப்படின்னு எந்த சாஸ்திரத்துலையும் கிடையாது. இப்போ தான் குழந்தைங்களுக்கு நம்ம பாபா சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்யுங்க. இதுதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கிறதுக்கான வழி. இல்லையா, தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் தியாகம் செஞ்சுட்டா மீதி என்ன இருக்கும்? ஆத்மா தான் இருக்கும். ஆத்மான்னு உணர்ந்த ஆத்மாவின் தந்தையை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு யாருக்கு சொல்கிறாரோ? ஆத்மாக்களுக்கு சொல்கிறார். இதுதான் வாழ்ந்துக்கிட்டே இறக்கிறது, மர்ஜீவா வாழ்க்கைன்னு சொல்லப்படுது. மனிதர்கள் சரீரத்தை விடும் பொழுது தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களும் விடுபட்டுருது. கரெக்டு தானே? இல்லையா, இறக்கும் பொழுது அவ்வளோதான். உடம்பை விட்டே போயிடுச்சுன்னா அந்த உடம்பு மூலமாக தான் இவங்க மனைவி, இவங்க அப்பா, இவங்க குழந்த, இவங்க உடன் பிறந்தவர்கள் எல்லாமே, ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே. எப்போ அந்த உடம்பை விட்டே நீங்கள் போயிட்டீங்களோ அந்த உடம்பின் உறவுகளும் விடுபட்டுருதே. அப்போ இப்போ தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் மறந்து தானே பாபா நினைக்க சொல்கிறாரு. அப்போ எப்படி மற்ற சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு பாபா கேட்குறாரு. பாபா சொல்கிறாரு, இப்போ இருக்கக்கூடிய தேகத்தின் சம்பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை ஆத்மான்னு நிச்சயப்படுத்திக்கோங்கன்றார். ஸோ நிச்சய புத்தியுடைய ஆன்மீக புத்தியுடையவராக ஆகுங்க. இல்லை, ஆன்மீக புத்தின்றது நான் ஆத்மான்ற புத்தி தான். எந்த அளவுக்கு அதிகமாக பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மேலே குரு திசை அல்லது பிரகஸ்பதி திசை ஏற்படும். நாம் சிவபாபாவை எந்த அளவுக்கு நினைவு பண்ணுறோன்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை, அவ்வளோ பாவம் இருக்குதுன்னா எவ்வளவு நினைக்கணும். அப்போ எந்த காரியம் செஞ்சாலும் நினைவு இருக்குதா? சேவையே செஞ்சாலும் நினைவு இருந்துக்கிட்டே இருக்குதா? செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா பாவம் அழியணும், அதுதானே மெயின். நாம் ஞானத்தை சொல்லி மற்றவர்களெல்லாம் அதை ஃபாலோ பண்ணி பாவத்தை எரிச்சிட்டு உயர்ந்த பதவி அடையும் பொழுது நாம் நினைவே பண்ணலைன்னா பதவி தாழ்ந்ததாயிடுமே, பாவம் எரியாமல் போயிடுமே. அதனால தான் நாம் எவ்வளவு சிவபாபாவை நினைவு செய்கிறோன்னு செக் பண்ணுங்கன்ற. ஒரு காரியம் ஆரம்பிக்கும் முன்னாடியும் அந்த 5 ஸ்வரூபத்தை சுற்றுங்க, அந்த காரியத்தை முடிக்கும் போதும் 5 ஸ்வரூபத்தை சுற்றுங்க, காரியத்துக்கு நடுவில் பிரேக் எடுத்தாலும் 5 ஸ்வரூபத்தை சுற்றுங்க. அப்போவே நிறைய இந்த சக்கரத்தை சுற்றுவீங்க. அதே மாதிரி நடந்தே போகிறீங்களா, ஏதாவது ஒரு ஸ்வரூபத்திலே போங்க, சக்தி கொடுத்துக்கிட்டே போங்க. ஸோ எவ்வளவு நினைவு செய்கிறோன்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நினைவின் மூலமாக தான் துரு நீங்கும், உங்களுக்கு குஷியும் இருக்கும். இல்லையா, துரு நீங்கிடுச்சினாலே ஆத்மாவுடைய உண்மையான குணமே குஷி தான். பிராமண வாழ்க்கையின் சுவாசமே குஷி தான். இப்போ பாபாவை தவிர மற்ற எதை நினச்சாலும் உங்களுக்கு துக்கம்தான். அதனால தான் வெளிநோக்கு முகமாகவே போகாதீங்க. ஆத்மா நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறேன், இது மட்டும்தான், மற்றதெல்லாம் சைடு காட்சி. நான் ஆத்மா தந்தையை எந்த அளவுக்கு நினைவு செய்கிறேன்னு உங்களாலே உணர முடியும். ஒருவேளை பாபாவை நீங்கள் கம்மியாக நினைவு செய்கிறீங்கன்னா துரு கூட கம்மியாக தான் நீங்கன்றார். ஏன்னா ஃபஸ்ட்டு பாபாவை நினைக்கிறது வந்து கஷ்டம்தான், ஏன்னா அவ்வளோ துரு இருக்குது. ஆனால் நினைக்க துரு நீங்கும். துரு நீங்கள் அப்படியே பாபாக்கிட்டே போய் ஒட்டிக்குவீங்க. புத்தி வந்து அவருடைய நினைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ புரிஞ்சுக்கலாம் துரு நீங்கிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அப்படி இல்லை, நினைவு கம்மியாக பண்ணுறீங்கன்னா துருவும் கம்மியாக தான் நீங்கும், குஷியும் கம்மியாக தான் இருக்குன்றார்.
நிரந்தரமாக இருக்காது. அப்போ நிரந்தரமாக குஷி இல்லைனாலே அவ்வளோ தூரம் நீக்கப்பட வேண்டியது இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா குஷியும் குறைஞ்சிடும், துருவும் கம்மியாக தான் நீங்கும், பதவியும் குறைஞ்சிடும். ஆத்மா தான் சதோ ரஜோ தமோ நிலையை கடக்குது. உண்மையில் கோபியர்களுடைய அதீந்திரிய சுகம் பற்றிய பாடல் இந்த சங்கமயுகத்தின் விஷயம்தான். ஒரு தந்தையை தவிர வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாதுன்றார். அப்போ தான் இந்த அதீந்திரிய சுகத்தை உங்களால் அனுபவம் பண்ண முடியும். அப்போ தான் குஷியின் அளவு அதிகரிக்கும் இல்லையா? திரௌபதியை வச்சு பணயம் வைக்கும் பொழுது கடைசியில் திரௌபதி கேட்குறா, முதல்ல தர்மர் தன்னை பணயம் வைத்தாரா என்னை பணயம் வைத்தாரா? அவரை தான் பணயம் வச்சார். அவரே பணயம் வச்ச பிறகு அவருக்கு ஏது மனைவின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பாபா கிட்ட அர்ப்பணம் ஆகிடுறோம், பாபாவுக்கு நாம் மனைவி ஆகிடுறோம், பாபாவுக்கு நாம் குழந்தை ஆகிடுறோம். ஸோ சகலமும் அவரே அப்படின்னும் போது நமக்கு எப்படி மற்ற உறவு இருக்க முடியுன்றார். இல்லை ஒரு தடவை அந்த குடும்ப கட்டுப்பாடு ப்ரொமோஷனுக்காக லாரியிலலாம் இருக்கும், நாமே குழந்தை நமக்கு என் குழந்தைன்ட்டு. அதுமாதிரி நம்மளே பாபாவோட குழந்தை. ஸோ இந்த நினைவு மட்டும் இருந்தால் தான் குஷியின் அளவு அதிகரிக்கும்ன்றார். நம்ம மேலே பிரகஸ்பதி திசை அல்லது சத்குருவின் திசை இருக்குது, குரு பார்வை இருக்குது. அது இருந்தாலே சந்தோஷம்தான் இருக்கும். ஒருவேளை சந்தோஷம் மறையுது அப்படின்னாலே பிரகஸ்பதி திசைக்கு பதில் ராகுவோடைய திசை உட்காந்துடுச்சின்னு அர்த்தம். சிலர் ரொம்ப பணக்காரங்களாக ஆயிடுறாங்க. அதே மாதிரி சிலர் தவறான யுக்தியினால் வியாபாரம் பண்ணும் பொழுது திவால் ஆயிடுறாங்க. ஸோ பாரதத்தில் தான் கிரகணம் பிடிச்சா தானம் கொடுக்கணும், அப்போ கிரகணம் விடுபட்டுடும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய தேவதா தர்மம் கூட 16 கலைகள் நிரம்பி இருந்தது. ஸோ அந்த தேவதா தர்மத்தினருக்கு பிறகு, அதாவது இப்போ கிரகணம் பிடிச்சிருக்குது, ராகுவின் திசை உட்காந்துடுச்சு. அதனால தான் தேவதைகளுக்கு முன்னாடி போய் நீங்கள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள், நாங்கள் பாவிகளாக கபடர்களாக இருக்கிறோன்னு பாடுறாங்க. ஸோ ராகுவின் கிரகணம் பிடிக்கும்பொழுது எல்லாரும் கருப்பாகிட்டாங்க. சந்திரனுக்கு பின்னாடி கோடு விழுந்துடுது. தேவி தேவதைகளாகிய உங்களுடைய படங்களும் இருக்குதுன்னு பாபா புரிய வைக்கிறார். இல்லையா? சித்திரங்கள் இப்பயும் இருக்குது இல்லையா? தேவதைகளுடையது. கீதை தான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்துடைய உண்மையான சாஸ்திரம். எது உண்மையான கீதை? ஆனால் பாவம் இவங்களுக்கு தன்னுடைய தர்மத்தை பற்றியே தெரியலையே. மத தலைவர்களுடைய மாநாடு நடத்துகிறாங்க, நீங்கள் அங்கே கூட போய் புரிய வைக்க முடியும், அல்லது நீங்களாகவே கூட மாநாடு நடத்தலாம். என்ன புரிய வைக்கணும்? இறைவன் எங்கும் நிறைந்தவர் இல்லைன்றதை முதல்ல புரிய வைக்கணும். அவரோ எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்கிறார். சாது சன்னியாசிகள் போன்றவர்களுக்கு கூட அவங்களுக்கு சொர்க்கம்ன்ற ஆஸ்தி கிடைக்கிறது கிடையாது. அதனால் அவங்களுக்கு சொர்க்கம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்கன்ற. சொர்க்கத்துக்கு போனவர்களுக்கு தான் சொன்ன உடனே இது உண்மைன்னு தோணும். சொர்க்கத்துக்கு ஒருபோதும் போகாதவர்களுக்கு இதை சொன்னால் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்கன்றார். ஸோ குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் ஆஸ்தி கிடைக்கிது. ஸோ குறிப்பாக ஈஸ்வரன் எங்கும் நிறைந்தவர் இல்லைன்றதை நீங்கள் நிரூபித்தே ஆகணும். முக்கியமான விஷயம் நிரூபிக்கிறதுக்குன்றார்.
ஏன்னா எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு நினச்சிட்டு தான் எல்லாம் கும்பகர்ண உறக்கத்தில் இருக்கிறாங்க. அவர் வருவார் ஒரு டைமு அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால் அதை ஒரு காமெடியாக கடவுள் ஒரு நாள் இந்த பூமிக்கு வந்தாராம்ட்டு பாட்டெல்லாம் எழுதுகிறாங்க. அதாவது வர முடியாதுன்னு நினச்சிட்டு அப்படி. அதேமாரி கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், காதலித்து வேதனையில் வாட வேண்டும், இது எல்லாமே கடவுள் இந்த பூமிக்கு வருவாருன்றது தெரியாத சிந்தனையினால் எழுதின பாடல்கள். ஸோ அதனால் இதை நீங்கள் நிரூபிக்கணும். நிரூபித்தா தானே அவர் ஆஸ்தி கொடுப்பாருன்றதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவர் வந்ததுனால தானே சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்கன்னு கேளுங்க இல்லையா. சிவன் பிறந்து இருக்கிறார் இந்த பூமியில் இல்லை, கிருஷ்ணர் இங்கே பிறந்ததுனால கிருஷ்ண ஜெயந்தினா, இப்போ சிவனும் பிறந்ததுனால தானே சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. அதனால் நீங்கள் சிவ ஜெயந்தின்னு சொன்னாலும் சரி, ருத்ர ஜெயந்தின்னு சொன்னாலும் சரி, ருத்ரன் இந்த ருத்ர ஞான யஜ்யத்தை படைக்கிறார். அவருடைய உண்மையான பேர் சிவன் இல்லை. அவர் வருவது எதுக்கு? இந்த ருத்ர ஞான யஜ்யத்தை படைக்கிறது, ஞானம்ன்ற யாகத்தை படைக்கிறதுக்காக வர்றார். ஸோ இதன் மூலமாகத்தான் விநாச ஜுவாலை வருது. அதே கீதா ஞான யஜ்யம், எந்த கீதா ஞான யஜ்யத்திலேருந்து விநாச ஜுவாலை மூண்டதோ அதே கீதா ஞான யஜ்யம் இது. எப்படி நிராகார தந்தை இந்த ருத்ர ஞான யஜ்யத்தை படைத்தார் அப்படிங்கிறத இப்போ கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க. முந்தைய கல்பத்தில் எப்படி படைத்தார், எப்படி படைச்சிருப்பாருன்றதை இப்போ பார்க்குறோம். ஏன்னா நடந்தது தானே நடக்கும். ஸோ இதை படைக்கிறது நிராகார தந்தை சிவபாபா தானே தவிர சாக்கார தந்தை பிரம்மா பாபா கிடையாது. ஏன்னா பிரம்மா பாபாவால் எதுவும் பண்ண முடியாது, அவருக்கு இந்த ஞானமே தெரியாது இல்லையா. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட யஜ்யம். இதில் முழு பழைய உலகமும் ஸ்வாக ஆக போகுது. ஸோ அதனால தான் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட யஜ்யம்னு சொல்கிறார். உலகத்தையே அதில் ஆகுதியாக போடுறோம். மற்றதெல்லாம் எல்லைக்குட்பட்ட யஜ்யம், ஸ்தூல யஜ்யம். ஸோ அந்த யஜ்யத்துக்கும் இந்த யஜ்யத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. இது ருத்ர ஞான யஜ்யம். ஸோ கண்டிப்பாக பழைய உலகத்தின் விநாசமும் ஆகியே தீரும். ஸோ நீங்கள் எப்போ தேர்ச்சி அடைகிறீங்களோ, முழுமையான யோகி ஆகிறீங்களோ, ஞானி ஆகிறீங்களோ, பிறகு உங்களுக்காக புது உலகம், சொர்க்கம் தேவையில்லையா. ஸோ அதுக்காகத்தான் இந்த பழைய உலகம் அழிக்கப்படுது. ஸோ இதெல்லாம் மைண்டுக்குள்ளே நினைக்க தான் அந்த போதை வரும். எனக்காக பாபா பழைய உலகத்தையே அழிக்கிறாருன்னும் பொழுது அந்த புது உலகத்துக்கு நாம் தயாராகணுமா இல்லையா. நரகம் கண்டிப்பாக விநாசமாகணும். ராஜஸ்வ அஸ்வமேத அப்படிங்கிற வார்த்தையும் சரியாக இருக்குது. ஸோ அஸ்வமேதம் அப்படிங்கிறதுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, உடம்புன்ற குதிரையை ராஜஸ்வன்னு சொல்கிறாங்களே, ராஜ்யத்தை அடையிறதுக்காக நாம் தியாகம் பண்ணுறோம். அதாவது உடல் உணர்வை தியாகம் பண்ணுறோம். ஸோ இது புரிஞ்சிக்காமல் அவங்க குதிரையை ஸ்வாகா பண்ணுறாங்க, பலி கொடுக்குறாங்க. உண்மையிலே இந்த உடல்ன்ற குதிரை தான், இந்த உடம்பு தானே உங்களுடைய ரதம். ஸோ ஒரு தக்ஷ பிரஜாபதியின் யஜ்யத்தை உருவாக்குறாங்க. ஏன்னா அதோடைய கதையும் இருக்குது. தக்ஷ பிரஜாபதி ஒரு யாகம் வளர்த்தார், அதில் ஒரு குதிரையை பலியிட்டார் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு விருட்சபதி ஆகிய தந்தையே சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா குழந்தைங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும் இல்லை. இந்த விருட்சத்தின் தலைவனே சொல்லி கொடுக்குறார் விருட்சத்தை பற்றி. நம்ம மேலே இப்போ பிரகஸ்பதியின் திசை இருக்குது. அதனால் நம்முடைய நிலை ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா. நல்ல காலம் பிறக்குதுன்னாங்களே. ஸோ அதுவே இப்போ பாபா சொல்கிறதுடைய நினைவாக தான் இருக்குது. பிறகு போக போக பாபா நாங்கள் குழம்பிட்டோம் அப்படின்னு எழுதுகிறாங்க. முதல்ல நாங்கள் ரொம்ப குஷியாக இருந்தோம், ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல
இங்கே வந்து பாபாவுடையவராக ஆகிறது அப்படிங்கிறது பெரிய யாத்திரை. அங்கே தீர்த்த யாத்திரையில் போகும்பொழுது எவ்வளவு செலவு செய்கிறாங்க. இப்போ இங்கே செலவு செய்கிற விஷயம் கிடையாது, தானம் செய்கிற விஷயம் கிடையாது, கொஞ்சம் கூட பணம் செலவு பண்ண வேண்டியது கிடையாது இங்கே, இல்லையா? அது ஸ்தூலமான யாத்திரை, எல்லாத்துக்குமே காசு. ஆனால் உங்களுடையது ஆன்மீக யாத்திரை. ஸோ காசு செலவு பண்ணி போகிற அந்த ஸ்தூல யாத்திரையினால எந்த லாபமும் கிடையாது. ஸோ பாட்டில் கூட இருக்கு இல்லையா, நாலாபுரமும் சுற்றி அலைஞ்சாலும் பிறவி பிறவியாக உங்ககிட்ட வந்து நாங்கள் பிரிஞ்சு தான் இருந்தோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதனால் எந்த நன்மையும் இல்லை அப்படின்னு நிரூபணமாகுது. யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு எண்ணற்ற யாத்திரைகள் செஞ்சுருப்போம் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிறோம். அப்போ செல்வம் வேறு இருந்துச்சு இல்லையா? ஸோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு மனிதர்கள் கண்டிப்பாக போயிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? கடவுள் நம்பிக்கை இல்லாட்டினா அவன் வேறு ஏதாவது டூர் அது இதுன்னு சுற்றின்னு தான் இருக்கிறான். ஹரித்வாரில் கண்டிப்பாக கங்கைக்கு போகிறாங்க. ஏன்னா கங்கை தான் பதித்த பாவனி, அதாவது அழுக்காக இருக்கிறவங்கள தூய்மையாக்குறது அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ உண்மையிலும் உண்மையான ஞான கங்கையோ நீங்கள் தான். உங்களில் கூட பலர் வந்து ஞான ஸ்நானம் செய்கிறீங்க இல்லை, பாபா புரிய வைக்கிறார் இல்லை, இந்த ஞானத்தில் மூழ்கி எழுந்திருக்கிறோம். ஸ்தூல ஸ்நானம் கிடையாது, ஸ்தூல குளியல் கிடையாது. சத்குருவோ ஒருத்தர் தான். ஏன்னா எல்லோருக்கும் சத்கதி வழங்குகிற வள்ளல் ஒரு சத்குரு தான். வேறு எந்த குருவும் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது. நான் தான் உங்களை ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமேகத்தில் வந்து சத்கதி கொடுக்குறேன், பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர்களாக ஆக்குறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். பிறகு மறுபடியும் அரை கல்பம் கழித்து நீங்கள் பூஜாரிகள் ஆகிடுறீங்க, துக்கம் நிரம்பியவர்களாக ஆகிடுறீங்க. ஸோ இதுவும் இப்போ தான் தெரிஞ்சிருக்கிறோம். நம்முடைய ராஜ்யம் அரை கல்பம் நடக்கும். பிறகு துவாபர யுகத்தில் தேவி தேவதைகளாகிய நாமளே தான் விகார மார்க்கத்தில் போயிடுவோம். ஸோ அப்போ தான் ராவண ராஜ்யம் தொடங்குது. இல்லாட்டினா ராவண ராஜ்யம் தொடங்கும்போது தான் விகார மார்க்கம் தொடங்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதோடைய அடையாளம் கூட கோயிலில் இருக்குது. ஜெகநாதரன் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா உள்ள கருப்பான மூர்த்தி இருக்கும் மூலவரை. வெளியில் தேவதைகளுடைய சிலைகள், அழுக்கான சிலைகள், ஆபாசமான சிலைகள் இருக்கும். அந்த நேரம் பிரம்மா பாபாவுக்கு கூட இது என்னன்னு புரியல, ஏன் கோயில் எப்படி வச்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ விகாரமிக்க மனிதர்கள் கண்டிப்பாக அதை விகாரமிக்க பார்வையில் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் தேவதைகளும் விகாரிகளாக இருந்தாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க இல்லை. அப்போ எப்போவுமே விகாரம் இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. தேவதைகள் விகார மார்க்கத்தில் போனாங்கன்னு எழுதப்பட்டு இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸும் வந்து தேவதைகளுடைய ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாங்க. இங்கே தில்வாடா கோயிலுக்கு போனீங்கன்னா கூட மேலே சொர்க்கம் காட்டப்பட்டு இருக்குது, கீழே தபஸ்யாவில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ சங்கமேகத்தில் தபஸ்யாவில் உட்காந்து உயர்ந்த நிலை அடையிறாங்க, சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடையிறாங்கன்றதை உயரத்தில் காட்டிட்டாங்க. மற்றபடி சொர்க்கம் மேலே கிடையாது. இந்த எல்லா ரகசியங்களும் உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. பாபாவுடைய ரதமாகிய பிரம்ம பாபா அனுபவம் மிக்கவர் அல்லவா? ஸோ ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலம் பிரிஞ்சிருந்தோம். முதல்ல நாம் தான் பாபா வந்து சந்திக்கிறோம். சத்தியுகத்துடைய முதல் இளவரசர் ஸ்ரீகிருஷ்ணர்.
ஸோ அந்த கிருஷ்ணருக்கும் ஒரு அப்பா இருப்பார் தானே, லௌகீக தந்தை. ஆனால் கிருஷ்ணருடைய அப்பா அம்மாவை அந்தளவுக்கு காட்டுறது கிடையாது. ஸோ தலை மேலே கூடையை வச்சு நதியை கடந்து கூட்டிட்டு போனதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், அதை மட்டும்தான் காட்டுறாங்க. மற்றபடி ராஜ்யம் இதெல்லாம் காட்டுறது கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய தந்தைக்கு எந்த மகிமையும் இல்லை. ஏன் இல்லை? அந்த கதையில் தந்தைக்கு மகிமை இருக்கணும் இல்லையா? ஏன் இல்லை? ஸோ இந்த நேரம் கிருஷ்ணருடைய ஆத்மா நல்ல விதமாக படிப்பை படித்தார் அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் தாய் தந்தையை விட உயர்ந்த பதவியை அவர் அடையிறார். ஸோ வழக்கமாக பார்த்திங்கன்னா தாய் தந்தையை விட உயர்ந்த பதவி குழந்தைங்க அடைய மாட்டாங்க இல்லை. குணம் எல்லாமே அப்பா அம்மாவோட கம்மியாக தான் இருக்கும் வழக்கமாக. ஆனால் இந்த சங்கமயுகத்தில் பாபா நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறதுனால அப்படியே சத்தியுகத்தில் பிறக்கும் பொழுது, அதாவது முதல் ஜென்மத்தில் அந்த அட்வான்ஸ் பார்ட்டியை விட முதல் ஜென்மம் எடுக்கிறவங்க உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் கிருஷ்ணரும் உயர்ந்தவராக இருக்கிறார். காரணம் இப்போ படிப்பை நல்லா படித்து தாரணை பண்ணார். அதனால தான் உயர்ந்த பதவி. தாய் தந்தையை விட உயர்ந்த பதவியை கிருஷ்ணர் அடையிறார். நாம் ஸ்ரீகிருஷ்ணருடைய ராஜ்யத்தில் இருந்தோம் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். சொர்க்கத்தில் இருந்தோம் இல்லையா? பிறகு நாம் சந்திரவம்சத்தினராக ஆகிறோம். இப்போ மறுபடியும் சூரிய வம்சத்தினர் ஆகிறதுக்காகத்தான் ஸ்ரீமத் படி நடந்து தூய்மை அடைந்து தூய்மையான உலகத்துக்கு எஜமானராக ஆக போகிறோம் இல்லை. நம்மளுடைய லட்சியம் சூரிய வம்சத்தினர் ஆகிறது தான். ஸோ அதுக்காக தான் ஒரு ஸ்ரீமத் விடாமல் ஃபாலோ பண்ணி தூய்மையாகணும். அப்போ தான் தூய்மையான உலகத்தின் எஜமானராக முடியும். ஸோ எல்லாருமே அவங்கவுங்களுடைய நிலையை பார்க்க முடியும். ஒருவேளை நாம் இந்த நேரத்தில் சரீரத்தை விட்டோம்னா என்ன கதி அடைவோம் அப்படின்னா அவங்கவுங்களுடைய நிலையை செக் பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிக்க முடியும். எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு விகர்மங்கள் விநாசமாகும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். மனிதர்கள் ஏதாவது ஆபத்து வருது அல்லது துக்கம் வருது அல்லது நஷ்டம் வருது அப்படின்னா சாது சன்னியாசியை தேடி போகிறாங்க. பிறகு மனிதர்கள் இவர் பக்தர், இவர் ஏமாற்று வேலைகள் எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்படியே பார்த்திங்கன்னா அந்த சாது சன்னியாசி 2-4 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பணக்காரராக ஆகிடுறார். ஸோ அவங்களுடைய மறைக்கப்பட்ட பணம், பிளாக் மணின்றது நிறையா இருக்கும். ஸோ எல்லோரும் அவங்கவுங்களுடைய புத்தியின் மூலமாக இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். ஸோ உங்களில் கூட நிறைய பேர் பாபாவை ரொம்ப கம்மியாக நினைவு பண்ணுறவங்களா இருக்கிறீங்க. அதனால் தனக்கு நன்மை செஞ்சுக்கணுன்னா நீங்கள் நோட் புக் வச்சு எழுதிக்கணும். எவ்வளோ நேரம் நம்ம பாபாவை, சிவபாபாவை நினைக்கிறோம் ஒரு நாளைக்கு அல்லது 1 மணி நேரத்துக்கு அப்படின்னு சார்ட்டு எழுதிக்கிட்டே இருக்கணும். முழு நாளில் எவ்வளோ நேரம் நாம் நினைவில் இருந்தோம் அப்படின்ட்டு சாயங்காலம் கணக்கு பார்க்கணும். நைட்டு இல்லை, அப்பப்போ செக் பண்ணிவிட்டு கடைசியில் நைட்டு கணக்கு பார்க்கணும். மனிதர்கள் முழு வாழ்க்கையின் சரி இல்லை, எல்லா பிஸ்னஸ்லையுமே நோட்டு வச்சுருப்பாங்க, வரவு செலவு கணக்கு. ஸோ அதை பார்ப்பாங்க. மனிதர்கள் முழு வாழ்க்கை சரித்திரத்தையுமே எழுதுகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நினைவின் சார்ட்டை மட்டும்தானே எழுத சொல்கிறோம். அது என்ன கஷ்டமா? ஒருத்தர் வாழ்க்கை சரித்திரத்தையே எழுதும்போது நினைவின் சார்ட்டை மட்டும்தானே எழுதணும். இங்கே பாபா சொல்கிறது அது ஈஸி தானே. ஏன்னா உங்களுடைய முன்னேற்றமே இதில் தான் இருக்குதுன்றார். பாபாவை நினைவு செய்யலைன்னா உங்களால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. விகர்மங்கள் அழியவே இல்லை அப்படின்னா உயர்ந்த பதவி எப்படி அடைவீங்க? ஏன்னா பாபாவை நினைக்கிறதுனால தான் பாவம் அழியும். பாவம் அழிந்தால்தான் உங்களால் உயர்ந்த பதவியை அடைய முடியும்.
அப்படி பாவம் அழியலை அப்படின்னா உயர்ந்த பதவியும் அடைய முடியாது, தண்டனையும் அடைய வேண்டியதாக இருக்கும். ஸோ தண்டனையே அடையலைனா தான் உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். ஸோ தண்டனையாக அனுபவித்து பிறகு கொஞ்சம் சின்ன பதவி அடையிறதுனால என்ன பிரயோஜனம்? தர்மராஜரிடம் தண்டனை அடையாமல் கௌரவத்தை இழக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். இல்லை பாபாவுடைய நினைவிலே இருந்து ஸ்ரீமத்தை இல்லை நினைவில் இருக்க தான் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கான பலம் கிடைக்கும். அப்படி ஸ்ரீமத்தை மீறிங்கன்னா கௌரவத்தை இழந்துடுவீங்க, தண்டனை அடைவீங்க. சிவபாபா அமர்ந்தபடி இருக்கிறாரு, பிறகு தர்மராஜரும் இருக்கிறார். உங்களுக்கு எல்லாத்தையும் காட்சியில் காட்டுவார். நீ இந்த தப்பெல்லாம் பண்ண ஞாபகம் இருக்குதா அப்படின்ட்டு. இப்போ தண்டனையை அனுபவி அப்படின்னு சொல்லுவார். பிறகு அந்த நேரத்தில் இல்லை அந்த காட்சியை பார்க்கும் பொழுது பிறவியாக அனுபவித்த தண்டனையெல்லாம் அனுபவிப்பாங்கன்றாங்க. பயங்கரம்ல. ஒவ்வொரு ஜென்மமாக என்னென்ன தண்டனை அனுபவித்தாங்களோ அதே தண்டனையை இல்லை ஒரு தடவை அந்த வலி வேதனை அனுபவிப்பாங்க இல்லையா, ஸோ அதை மறுபடியும் அனுபவிப்பாங்களாம். அதனால தான் பல ஜென்மத்தின் தண்டனை ஒரே நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ கடைசியில் ஏதோ ரொட்டி துண்டு அளவு கிடைச்சிது அப்படிங்கிறதுல என்ன லாபம் இருக்குது? இல்லை சொர்க்கத்தின் ராஜ பதவிக்கும் கோயில் சிதறு தேங்காய்க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சிதறு தேங்காவே போதுமா? அதில் என்ன லாபம் இருக்குது? ஸோ தண்டனையை அனுபவிக்கக்கூடாது. அதுக்கு உங்களுடைய நிலையை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கணக்கு வழக்கு பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி செக் பண்ணணும். சிலர் 6 மாத கணக்கு 12 மாத கணக்கெல்லாம் பார்ப்பாங்க. சிலர் டெய்லியுமே கூட லாப நஷ்ட கணக்கு எடுப்பாங்க. நீங்களும் வியாபாரிகள் தானே. ஆனால் அபூர்வமாக சில வியாபாரிகள் தான் பாபா கிட்ட வியாபாரம் செய்கிறாங்க. ஸோ அப்படி வியாபாரம் செய்கிறவங்களும் இந்த மாதிரி கணக்கு வழக்கு பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க இல்லையா. ஸோ இங்கே இந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு பணம் தேவை கிடையாது, உடலும் மனமும் இருந்தால் போதும். ஸோ அப்படிப்பட்டவர்களை பண்புள்ளவர்கள், பெருந்தன்மையுடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பிஸ்னஸில் ஒர்க்கிங் பார்ட்னர்னு சொல்லுவாங்க. அவங்க முதலீடு போட மாட்டாங்க, பட் அவங்களுக்கு நல்ல குணம் இருக்கும், திறமை இருக்கும். ஸோ அதனால் முதலீடு இல்லாமலே அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் பாபா கிட்ட கொடுக்குறீங்க. அதுக்கு பிரதிபலனாக சிவபெருமான் 21 ஜென்மத்துக்கு உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்குறார். எவ்வளோ ஆஸ்தி யோசிச்சு பாருங்கள். 21 ஜென்மத்துக்கு ஒரு சின்ன தலைவலி கூட வராது, அளவற்ற செல்வம். பாபா, நான் உங்களுடையவன், என்னுடைய ஆத்மா இந்த லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆகக்கூடிய யுக்தியை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அந்த யுக்தியைத்தான் பாபா தினம் தினம் கொடுத்துட்டு இருக்கிறார். நான் உங்களை எவ்வளவு அழகாக வெண்மையாக ஆக்கிறேன்னு பாபா சொல்கிறார். ரூபத்தையே ஒரேடியாக மாற்றி விடுகிறேன். கனகரேர்னு இருந்த நம்மளை வெளுவெளேர்னு ஆக்கிறார். அதாவது ஆத்மாவை அந்தளவுக்கு தூய்மையாக்கிறார். அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு முதல் தரமான சரீரம் கிடைக்கும். சரீரமும் அங்கே அழகாக கிடைக்கும். நீங்கள் வைகுண்டத்திலும் பார்க்குறீங்க. இந்த மம்மா பாபா பிறகு லக்ஷ்மி நாராயணன் ஆகிடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ லட்சியம் குறிக்கோளை கூட பாபா நமக்கு சொல்கிறார், லக்ஷ்மி நாராயணன் ஆகணுன்ட்டு. ஸோ அதுக்கு இப்போ யார் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு பதவி அடைவாங்க. ஒருவேளை முயற்சியை முழுசாக செய்யலை, வீண் பேச்சு இந்த மாதிரி விஷயத்தில் நேரத்தை வீணாக்குறாங்கன்னா தன்னுடைய பதவியை கீழானதாக ஆக்கிக்குவாங்க. நல்லது. அற்புதமான முறையை கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க,
உங்களுடைய நிலையை நீங்களே செக் பண்ணணும். உங்களுடைய நன்மைக்காக தினசரி குறிப்பேட்டை வைக்கணும், இல்லை தினமும் டைரி அல்லது சார்ட் வைக்கணும். அதில் நினைவின் சார்ட் கண்டிப்பாக இருக்கணும். இல்லை எவ்வளோ நேரம் நினைக்கிறோன்றதும் மெயின். ஏன்னா நினைவு பக்காவாக இருந்தாலே மற்ற எல்லாமே பக்காவாக இருக்கும். அதேமாதிரி உங்களுடைய ஸ்டேஜ், மனநிலை எப்படி இருக்குது அதையும் எழுதணும். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைக்கிட்ட உண்மையிலும் உண்மையான வியாபாரம் பண்ணணும். உங்களுடைய உடல், மனம், பொருளை தந்தைக்கு அர்ப்பணிச்சுட்டு 21 பிறவிகளுக்கு பலனை எடுக்கணும். ஸோ அதனால் நிச்சய புத்தியுடையவராகி உங்களுக்கு நீங்களே நன்மை செஞ்சுக்கணும். இல்லை உடல், மனம், பொருளை பாபா கிட்ட அர்ப்பணிக்கிறதன் மூலம் 21 ஜென்மத்துக்கு அவர் நமக்கு அர்ப்பணமாகிறார். அதாவது நமக்கு பலனை கொடுக்கிறார். வரதானம் மகிழ்ச்சியுடன் சேர்த்து சக்தியையும் தாரணை செய்து தடைகளை கடந்து செல்லக்கூடிய தடைகளை வென்றவர் விக்னஜித் ஆகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், எந்த குழந்தைங்க ஆன்மீக சேமிப்பு செய்கிறதுக்கு கற்றுக்கிறாங்களோ அவங்க சக்தி வாய்ந்தவர்களாக ஆகிறாங்க. இப்போ சம்பாதிச்சு இப்போவே அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு அதை தங்களுக்குள்ளே உள்வாங்கிக்கலை அப்படின்னா சக்தி சேமிப்பாகாது. அங்கே வெறும் பகிர்ந்து கொடுத்த மகிழ்ச்சி, அதாவது ஞானத்தை தானம் செஞ்ச மகிழ்ச்சி மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். ஆனால் மகிழ்ச்சியோடு சேர்த்து சக்தியும் இருந்துச்சுன்னா மிக ஈஸியாக நீங்கள் தடைகளை கடந்து விக்னஜித் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கு பிறகு எந்த ஒரு தடையும் உங்கள் ஆன்மீக ஈடுபாட்டை கலைக்க முடியாது. ஸோ அதனால் எப்படி முகத்தில் மகிழ்ச்சியின் ஒளி தெரியுதோ அதே மாதிரி சக்தியின் ஒளியும் தெரியணுன்றார். ஏன்னா சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஸோ சக்தி எப்போ கிடைக்கும் அப்படின்னா விலகி இருக்கிறதன் மூலமாக கிடைக்கும். எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கும்போது சக்திசாலியாக இருப்பீங்க. எதன் மேலாவது அட்டாச்மெண்ட் வந்துடுச்சுன்னா சக்தியை இழந்துடுவீங்க. ஸோ அதனால்தான் ஆன்மீக சேமிப்பு செய்ய கற்றுக்கிறதுனா என்ன அர்த்தம்? என்ன காரியம் செஞ்சாலும் புத்தி பாபா கிட்ட மட்டும் இருக்கும்போது அது சேமிப்பாகுது. அவங்க தான் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. ஸோ பாபா கிட்ட அன்பானவர்களாகவும் இங்கேருந்து விலகியவர்களாகவும் இருக்கணும். சுற்றி இருக்கிற எல்லாத்துலேருந்தும் விலகியவர்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சேவை செய்யும்போது சம்பாதிச்சுட்டு அதை உடனே மற்றவங்களுக்கும் கொடுத்துட்றீங்க. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா? அப்போ அந்த சக்தி நீங்கள் எடுக்கலை. ஆத்மா உணர்வில் இருக்கணும், பாபாவை நினைக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்களே நினைக்கல. அப்போ சேமிக்கலன்னும் போது சக்தி நிலைக்காது. அப்போ மாயா வரும்போது விழுந்துடுவீங்க. ஸோ சக்தி யோகம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் மகிழ்ச்சியோடு சேர்த்து சக்தியும் இருந்தால் தான் எப்படிப்பட்ட தடைகளையும் ஈஸியாக கடப்பீங்க. இல்லைன்னா டென்ஷன் ஆகி அப்படி இப்படி இருப்பீங்க. அப்போ சக்தி இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்படி நீங்கள் சக்தியும் சேமிச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு தடையும் உங்கள் ஆன்மீக ஈடுபாட்டை கலைக்கவே முடியாது. இல்லையா? ஒரு பாபாவின் நினைவில் இருக்கிறத கலைக்கவே முடியாது. ஸோ அப்போ தான் முகத்தில் சந்தோஷத்தோட சக்தியின் ஒளியும் தெரியணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன், சூழ்நிலைகளை கண்டு பயப்படுறதுக்கு பதிலாக அதை ஒரு டீச்சர்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கிட்டேருந்து பாடத்தை கற்றுக்கணும். ஸோ இதை ராமாயணத்தில் கூட ராவணனை ஒரு நல்ல டீச்சர், குரு அப்படின்ட்டு ராமர் லக்ஷ்மணனுக்கு சொல்லுவார். ஸோ அது பாபாவும் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ராவணன் உங்களுக்கு டீச்சர், உங்களுக்கு எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்குறோம், அல்லது என்னென்ன செய்யணும்னு கற்றுக் கொடுக்குறோம். ஸோ என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்ற பாடத்தை கற்றுக்கணும். பயப்பட தேவையில்லை. ஓ இது இந்த தப்பாயிடுச்சா, இனி இதை பண்ணக்கூடாது, இதனால தான் இப்படி ஆச்சு இல்லை. ஸோ இந்த சின்ன மிஸ்டேக், இந்த ஒரு சின்ன எண்ணம், இதுதான் அடுத்தடுத்த தப்பு பண்ண வச்சுது. அந்த எண்ணம் வரும்போதே நம்ம தடுக்கணும். ஏசு அப்பால போ சாத்தானேன்னு சொல்கிறதுலாம் அந்த எண்ணம் வரும்போதே அப்பால போ சாத்தானேன்னு சொல்கிறது தான் அர்த்தம்.
ஸோ அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா. பலகீனமான எண்ணத்தை ஸ்லைட்டாக வர விட்டிங்கனால அப்படியே உங்களை வழுக்கி விழ வச்சிடும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவ்யக்த இஷாரா. ஸோ மெயினாக ராவண சூழ்நிலை, அந்த சூழ்நிலையினால் வரக்கூடிய விகாரங்கள், எந்த விகாரமும் அப்படி ஸ்லைட்டாக எட்டி பார்க்கும்போது அது ஒரு பாசி மாதிரி, அதில் கால் வச்சா என்ன ஆகும், அப்படியே வழுக்கிட்டு போயிடுவீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அந்த பக்கமே கால் கூட வைக்கக்கூடாது, கவனமாக வைக்கணும். அவ்யக்த இஷாரா. ஜுவால ஸ்வரூப ஸ்திதியில் இருந்துக்கிட்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். அவ்யக்த இஷாரா. ஜுவாலா ஸ்வரூப ஸ்திதியில் இருந்துக்கிட்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், இறுதியில் அதிவேகமாக முன்னேறும் ஆன்மீக பயிற்சி. நாம் எல்லாருமே கடைசியில் தான் வந்திருக்கிறோம் இல்லையா. ஸோ கடைசியில் வந்தவங்க அதிவேகமாக முன்னேறக்கூடிய பயிற்சி தான் இந்த ஜுவாலா ஸ்வரூபத்தின் மூலமாக பண்ணுற பயிற்சி. இதன் மூலமாக தான் இருக்க முடியுன்றார் இல்லையா. அதிவேகமாக இப்போ கேஸ் அடுப்பு அந்த ஹையில் வைக்கும்போது அதிக ஃப்ளேம் வருதுல்ல, அந்த மாதிரி நம்மளோட யோகா அக்னி கொழுந்து விட்டு எறியணும். அப்போ தான் அதிவேகமாக நம்மளால் முன்னேற முடியும். ஏன்னா பாண்டவர்களின் காரணமாகத்தான் யாதவர்கள் கஷ்டத்துலேருந்து பாதுகாக்கப்படுறாங்க. ஸோ பாண்டவர்களுடைய அந்த உயர்ந்த கண்ணியம் மற்றும் ஆன்மீக கண்ணிய நிலை தான் யாதவர்களின் கவலை நிறைந்த சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டுட்டு வருன்றார். ஸோ உயர்ந்த கண்ணியம், ஆன்மீக கண்ணியம்ன்றதே சக்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான், லைட்டோஸ் மைட்டோஸ் ஆகி. ஸோ அது அந்த கவலை நிறைந்த சூழ்நிலையெல்லாம் அவங்களுக்கு கவலையற்றதாக அனுபவம் பண்ண வைக்கும். இல்லை நம்ம பாபா கிட்ட சக்தி எடுத்து நம்ம கவலையை போக்கிக்கக்கூடிய வித்தையை நாம் கற்றுக்கிறோம். ஆனால் அவங்க பாபாவையும் ஏற்றுக்கலை, வழியும் கற்றுக்கலை, இருந்தாலும் அவர்கள் மீது நம்ம கருணை காட்டுறோம். அதான் முக்கியமான விஷயம். ஸோ அதனால் உங்களுடைய ஆன்மீக கண்ணியத்தின் மூலம் கவலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அமைதியையும் நிம்மதியையும் வரதானமாக கொடுங்க, சக்திகளாக கொடுங்க, அமைதி சக்தி ஆக கொடுங்க கவலையில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு. ஏன்னா உலகமே கவலையில் தான் இருக்குது இல்லையா. ஸோ ஜுவாலா ஸ்வரூபம் அப்படின்னாலே லைட் ஹவுஸ் மற்றும் மைட்டோஸ் நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். லைட் ஹவுஸ்னால் ஒளி கொடுக்குற கலங்குற விளக்கம், வழிகாட்டும். இங்கே மைட் ஹவுஸ் சக்தியையும் நாம் கொடுக்குறோம். ஸோ அப்படித்தான் நாம் எப்போவுமே இருக்கிறோம். அதுதான் ஜுவாலா ஸ்வரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இதே ஆன்மீக முயற்சியில் நிலைத்திருங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ செம்ம பவர்ஃபுல்லான பயிற்சி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.